எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இட்லி, தோசை, ஊத்தாப்பம் இதுக்கு எல்லாத்துக்குமே மாவு வந்து ஒரு நாள் கஷ்டப்பட்டு நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா 6 மாசம் வரைக்கும் நீங்க மாவே ஆட்ட வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டான மாவு, நல்ல ஒரு மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். இதை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த டம்ளர்லேயே 4 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி போட்டுங்க. ரேஷன் புழுங்கல் அரிசி தான் போட்டிருக்கேன். இதில் 2 டம்ளர் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி போட்டிருக்கேன். இதில் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்குங்க. இதில் 1 டம்ளர் அளவுக்கு அவல் போட்டுக்குங்க. இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். பச்சரிசியும் புழுங்கரிசியும் நல்லா ஊற வைக்கும் போது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து 5 மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம அரிசி, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாமே நல்லா கழுவிட்டு தனித்தனியாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அவல் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஊற வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நல்லா ஊற வச்சிட்டோம். ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லாவே பளிச்சுன்னு இருக்கு அரிசி. அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி காய வைக்கணும். உளுந்தம் பருப்புமே என்ன பண்ணணும், ஒன்றாவே இதுக்கு மேலேயே போட்டு நம்ம நல்லா காய வச்சுக்கணும். நான் வந்து அவல் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, இந்த அவளை இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சிடணும். ஜலிச்சுட்டு இதையும் தண்ணி ஊற்றி லேசாக அலசிடலாம். இப்போ இதுலேயே வச்சு நம்ம கழுவிட்டோம். நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதையுமே இதுலேயே போட்டு நல்லா காய வச்சிடணும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா இந்த மாதிரி அரிசியை வந்து நல்லா கிளறி விடுங்க. வெயில் நல்லா இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் வெயிலில் வச்சு காய வச்சிங்கன்னா அரிசி வந்து ஒரே நாளில் நல்லா காஞ்சிரும். உங்களுக்கு வெயில் இல்லைன்னா நீங்கள் ஃபேன் காற்றுலேயே வச்சு நல்லா ட்ரையாக நீங்கள் வந்து காய வைக்கணும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும் அரிசி. அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மாவு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா 6 மாதம்னாலும் இந்த மாவு வந்து கெட்டு போகாது. நல்லா காய வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நல்ல வெயிலில் காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு நல்லா காஞ்சிருச்சு. நீங்கள் மாவு மிஷினில் போயிட்டு மாவு அரைக்கும் போது நீங்கள் வந்து மிஷினில் அரைக்கிறவங்ககிட்டே நீங்கள் கேட்டுக்குங்க. கோதுமையும் ராகியும் அந்த மாவு வந்து அரைச்சிருக்கக்கூடாது. ஏன் அந்த மாதிரி அரைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் கோதுமை மாவு அரைச்சதுக்கு அதுக்கப்புறம் உடனே நீங்கள் வந்து அரிசி மாவை போட்டிங்க அப்படின்னா இட்லி வந்து களி மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் ராகி மாவு போட்டதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதனால நீங்கள் உங்களுக்கு முன்னாடி அரைச்சவங்க அரிசி அரைச்சிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாவு அரைங்க. இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்து அரைச்சிட்டு வாங்க. அப்போ உங்களோட இட்லியும் பணியாரம், ஊத்தாப்பம், தோசையெல்லாம் சூப்பராக வரும். அரைச்சிட்டு வந்து உங்ககிட்ட நான் காட்டுறேன். மிஷினில் போய் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். மாவு பாருங்கள், நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கும் மாவு. இதை கொஞ்ச நேரம் ஓப்பன்லேயே இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு இந்த மாவு வந்து 6 மாதத்துக்கு உங்களுக்கு வரும். இதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவில் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிங்க. டம்ளர் கணக்கில் போட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் பாத்திரத்தில் கூட நீங்கள் அளவு எடுத்துக்குங்க. அளவு எடுத்துகிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய செஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் ஃபாரின்க்கெலாம் கொடுத்து அனுப்புகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாவு வச்சுட்டு இட்லி எப்படி செய்யலாம், தோசை எப்படி ஊற்றலாம், ஊத்தாப்பம் எப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ரவா தோசையெல்லாம் ஊற்றினாலும் நல்லா வரும். இதெல்லாம் எப்படி செய்யலான்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி மாவை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாமே உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கவங்க டக்குன்னு நம்ம வந்து இந்த மாவை கொஞ்சம் எடுத்து போட்டு எல்லா வகையான டிஃபனும் செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாவு எப்படி இருக்குது அப்படின்ற கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.